நீ சொல்லி தான் ஆகணும் இதுக்கு ஆன்சர். ஏன்னா இப்போ காரணம் என்னன்னா, வனிதா அப்படின்னாலே ஒரு டெரர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா யூ ஆர் அ போல்டஸ்ட் கேர்ள் பாசிபிள். ஒரு யாராக இருந்தாலும் நீ யாருன்றதெல்லாம் எனக்கு அனாவசியம். நீ யாரு என்ன கேள்வி கேட்கறது. யூ மிஸ் யுவர் டாட், ரைட்? Yeah, of course. Why don't you meet him again? No way, no chance. Or shall I talk to him? Somewhere that is there. Yeah, I also feel, he is such a wonderful, he takes care of everything. He nicely talks to people. She is such a wonderful daughter. The family should join, unite again. That's what my feeling. Do you think that is possible? I tried, personally tried. நான் யார்கிட்டயுமே போய் I didn't ask anybody because industry பொறுத்த வரைக்கும் of course ரஜினி அங்கிள் கிட்ட பேசினேன். கபாலி டைமில் நான் பேசினேன், மீட் பண்ணி பேசினேன். அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அப்போது அங்கிள் வந்து பர்சனலாக வந்து ஒரு சில விஷயம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் பேசியே ஆகிறேன் அப்படின்னு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரஜினி அங்கிளும் டேடியும் எவ்வளோ க்ளோஸ் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். அதுக்கப்புறம் அங்கிளே வந்து பெருசாக வந்து எங்கள் அப்பாவை எப்போவுமே எல்லாத்துக்கும் கூப்பிடுவார். பக்கத்துலேயே ஒரு மீட்டிங்னா கூட ஒரு எதுனாலும் அப்பா கூட இருப்பார். பட் அதுக்கப்புறமே ரொம்ப குறைஞ்சிடுச்சுங்கிறத நான் கண்டிப்பாக பார்த்தேன். பிகாஸ் சம்வேர் ஈவன் ஃபார் ஹிம் ஹீ ஃபெல்ட் ரொம்ப ராங். இது நடக்கிறது தப்பு நடந்துச்சு முடிஞ்சிருச்சு. பட் இட்ஸ் ஃபேமிலி அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ எங்கே நடக்கலை அதை நம்ம தான் சரி பண்ணணும். ஆஸ் அ ஃபாதர், அதுதான் சொன்னேன், அந்த ஆம்பளை, அந்த வீட்டோட ஆம்பளை தான் அந்த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் இல்லையா? ஸோ அந்த அப்படி இருக்கும் இது. பட் ஒரு சிலர் நடுவில் இருக்காங்க. லெட்ஸ் சி, அதை நான் பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை. பட் அஃப்கோர்ஸ் தெர் வில் பி மொமெண்ட்ஸ், தட் மொமெண்ட்ஸ், அந்த மொமெண்ட்ஸ் தேங்க்யூ அப்படின்னு தான் சொல்லணும். வனிதா அப்படின்னாலே ஒரு பாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் இருக்கா வனிதாக்குள்ள? இல்லை. பட் why people are scared of you? I myself don't know this. இதுக்கு ஆன்சர் எனக்கே தெரியல. வனிதா வந்து ஒரு கேள்வி கேட்க போகுது அப்படின்னாலே நடுங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். என்ன கேட்குமோ, எப்படி வெடிக்குமோ அப்படின்னு. I think I don't know. நான் வந்து you are very frank ஒன்று. அது maybe because of that you don't unpredictable சொல்ல மாட்டேன். during in the sense frank-ஆ இருக்கிறது வந்து ஓப்பனா பேசுவேன், எல்லாமே பதில் சொல்லுவேன். பட் எங்கே எது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, வனிதாக்கு இங்கே தான் கோவம் வரும், இதில் தான் அவங்க இரிட்டேட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அதை மாதிரி பண்ணுறாங்களா? அவங்க நினைக்காத இடத்துல நான் வேற ஒரு இடத்துல கூட நான் கோவப்படலாம். பட் அது மேபி ஐ டோன்ட் நோ, அது வந்து யார் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. பயம் அப்படிங்கிறாங்க, அந்த பயம் தாண்டி வந்து எனக்கு அது ஆக்சுவலி ஒரு விதத்தில் இட் ஹஸ் பின் நைஸ். பட் ஒரு சில இடத்துல வந்து எவ்ரி டைம் ஈவன் அல்டிமேட் பிக் பாஸ் அல்டிமேட்டில் கமல் சார் வந்து கண்டஸ்டன்ஸ்ட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்ன அவங்கள பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்களா? நாங்கள் என்ன சொல்லி அமிச்சோம் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் வனிதாவை பார்த்து பயப்படுங்கன்னு, நீங்களா எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கு தெரியல அவங்க என்ன பார்த்து பயப்படுறாங்களா. ஓ, அப்படி ஒரு விஷயம் நடந்ததா? கமலே கேட்டாரா? அப்புறம் வந்து கமல் சார் வேற என்ன சொல்லுவாருன்னா, இப்போ இது எல்லாமே என்னை வந்து அட்டாக் பண்ண தான் வருவாங்க ஃபைனலி. ஆனால் அவரே வந்து அங்கே உட்காந்துட்டு சரி இப்போ நீங்கள் யாரையாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்களா, அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்காம விட்டது, இப்போ டாப்பிக்கே என்னை பற்றி பயப்படுறது தான் அந்த 3 வாரம். நான் என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல. அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வாழ்க்கையில் யாரையுமே அடித்தது கிடையாது, யாரையுமே நான் போய் தேவையில்லாமல் எதுவுமே பண்ணதில்லை, என் பிள்ளைங்களை கூட நான் அடித்தது கிடையாது. ஆனால் நான் வந்து ஏன் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். மேபி சிச்சுவேஷன் வந்து நான் பிளண்ட்டாக இருப்பேன், நான் தப்புன்னு பேசிடுவேன், ஆனஸ்ட்டாக சொல்லிடுவேன், நான் சேஃப் கேம்லாம் விளையாட மாட்டேன். ஸோ அதுக்காக பயப்படுறாங்களா, அதை ஃபேஸ் பண்ண முடியாதா, இல்லை என்னை பார்த்தாலே ஒரு சம்டைம்ஸ் யூ இன்டிமிடேட் பீப்புள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். I don't think you intimidate people. Only people intimidate you and you react to that. Correct?